ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் நம்மோடு இருக்காரு. சார், இப்போ ஆர்கே நகர் தொகுதியில் எவ்வளவு வாக்குகள்ல வெற்றி பெற்றிருக்கீங்க? சென்னையில நீங்க தான் அதிக வாக்குகள் வெற்றி பெற்றதா சொல்றாங்க, அது உண்மைதானா? என்ன அது? எனக்கு கரெக்டாக தெரியல, நான் இப்போதான் வெளியே வரேன். இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் படிக்க நம்மளோட ஆர்கே நகரில் மக்கள் எனக்கு அமோக ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் அடிப்படையில் 49,700 வாக்கு வித்தியாசத்தில் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மற்ற தொகுதி எனக்கு தெரியல, இனிமேட்டு தான் நான் ரீச் அவுட் பண்ணணும் எல்லாரையுமே. சார், ஆர்கே நகர் தான் நீங்க போட்டியிடணும்னு விருப்பப்பட்டீங்களா, இல்ல உங்களுடைய கட்சியோட தலைவர் இந்த தொகுதியை கொடுத்தனால அங்க போய் நின்னீங்களா? எப்படி இது ஒரு கணக்கு? இது ஆப்வியஸா தலைவரோட சாய்ஸ் தான். அது தலைவர் தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றாங்க. அவர் எங்க டைரக்ஷன் கொடுத்தாலும் நாங்கள் போய் அதை கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது எங்க கடமை. தலைவர் எனக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாய்ஸ் கொடுத்தே நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்கே நகர் ஆல்ரெடி நான் எல்லா மேடைகளும் சொல்லியிருக்கிறேன், எல்லா இன்டர்வியூ சொல்லியிருக்கிறேன். எங்களோட ஆரிஜினை இங்கே ஆரம்பிச்சது தான், எங்கள் ஃபாதரின்ல ஆரம்பிச்சது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் எனக்கு கொடுத்த அன்பு இந்த அவுட்புட், இந்த தேர்தல் அவுட்புட் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லியிருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு அமோக ஆதரவு கொடுத்துருக்காங்க. திருப்பி பல மடங்கு கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்தது தான். இன்னும் நிறைய கொடுக்க போறேன் நான் மக்களுக்கு. ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? முதல் கட்டமா அங்க அவங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல என்ன நிறைவேற்றலான்னு? முதல் வாக்குறுதி அனிமா ஒரு நல்ல ஒரு கல்யாணத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் வாக்குறுதி நான் கொடுத்த மாதிரி 25 பேருக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நிகழ்வு தான் நான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஜூனில் அகாடமிக் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், நர்சிங் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அவங்களுக்கு வேண்டிய அந்த 100 பேருக்கு கட்டணம் இல்லா கல்வி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். சார், தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும்பான்மையான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. தற்போது வரை ஒரு 100 இடங்களுக்கு மேல முன்னிலை வெற்றி இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? கட்சி ஆரம்பிச்ச போதுல இருந்து இந்த வெற்றி வரைக்கும் எப்படி இருக்கு? இது ஏற்கனவே டிசைட் பண்ணது தான். தலைவர் டே 1லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாரோ, என்ன ஸ்பீச் கொடுத்தாங்களோ அதை நோக்கி தான் அந்த தேர்தல் டிராவல் ஆச்சு. நிறைய பேர் அதை நம்பல ஆக்சுவலாக. ஆனால் இன்னைக்கு ரிசல்ட் அதை காட்டிடுச்சு இல்லையா? 2 பேருக்கு தான் போட்டின்னு சொன்னாங்க. அது கிளியரா கட்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நிறைய விமர்சகர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நிறைய அனலிஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டாங்கல்ல தலைவர். அதனால எங்க ஸ்டாண்ட்ல கிளியரா இருந்தோம், அது அவுட்கம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சார், தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் 2 இடத்துல நின்னாங்க. அவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்ல, அதனாலதான் 2 இடத்துல நிக்கிறாங்கன்றதெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி இருக்கு சார் அன்னைக்கு வச்ச இதுக்கும் இப்படி? இல்ல, உங்களுக்கு 1 லட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், 2 லட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இது. தலைவர் 2 பேருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, 2 பேர் செலக்ட் பண்ணிருக்காரு. ஏன் இப்படி யோசிக்க கூடாது? வேற மாதிரி தான் கான்ட்ரவர்சியா யோசிக்கிட்டு இருப்பாங்க மக்கள். நாங்க பாசிட்டிவா நினைக்கிறோம். தலைவர் 2 இடத்துக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஒன்னு நார்த் சென்னை, இன்னொன்னு தமிழ்நாடுல சென்டர் பாயிண்ட் திருச்சி. அந்த கணிப்புல அவர் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி எடுத்துங்களேன். எப்ப சார் ஆட்சி அமைக்க போறீங்க? அதுக்கான உங்களுக்கு பெரும்பான்மை என்பது 118 வேணும். அது கிடைக்காத பட்சத்துல என்ன வகையான நீங்க அடுத்து நடவடிக்கை எடுப்பீங்க? நான் உண்மையா சொல்றேன், இப்பதான் நான் வெளியே வந்திருக்கிறேன். இனிமேட்டு தான் தலைமை தொடர்பு கொண்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்கணும். கேட்ட பிறகு நான் சொல்றேன். தேங்க்யூ சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார். சண்டி ஒருத்தர் தர அவர் தெரிவிக்கிட்டே. எப்படி சார் இருக்கு இந்த வெற்றி? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல கடவுளுக்கும், எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் மற்றும் ஆர்கே நகர் மக்களுக்கும், என் தோழருக்கும், என் பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம் தொடங்கி 105 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு தேர்தலை 105 ஆண்டுகள் கழிச்சு இது ஒரு புரட்சியா நடந்திருக்குதுன்னு நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதில் நானே பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் அடிக்கடி எல்லா மேடைகளும் சொல்றது தான், அறிஞர் அண்ணா ஃபார் எலக்யூஷன், காமராஜ் ஃபார் எஜுகேஷன், எம்ஜிஆர் ஃபார் டொனேஷன், தலைவர் விஜய் ஃபார் ரெவல்யூஷன் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த தேர்தல் அழகா தலைவருக்கு மகுடம் சுட்டுற மாதிரி வருகிற 17ஆம் சட்டமன்றம் துவங்க உள்ளது. அது கண்டிப்பா அவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகுவாங்க.